ஹாய் வெல்கம் டு மை சேனல் கிருசாலினி விளாக்ஸ் நண்பர்களே. இந்த வீடியோஸ் பார்த்து எது சம்மந்தம் இருக்க போன்னு சொன்னால், நாங்கள் வந்து அவசரமாக இலங்கை கிளம்புறபடியாக கடைசி சுற்றுலாவா என்ன கிறிஸ் ஒரு இடத்த கூட்டு வந்திருக்காரு. ஓகேவா, நான் பார்த்துட்டேன் என்ன இடமுண்டு, நீங்கள் பார்க்கணும்ல, எனக்கு கேட்டிருந்தீங்க சுற்றுலா இது போடுங்கன்ட்டு. அது இது ஸ்பெஷலாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இலங்கையில் இலங்கையில் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி. இப்போ போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலுக்கு புதுசாக வந்தீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நண்பர்களே பாருங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, அம்மா தான் நடந்து போகிறாங்கள, கிறிஸ் நிற்கிது பாருங்க, அந்த பைக் பார்க் பண்ணுது. ஓகே, இப்போ கிறிஸ் மிச்சதை என்னன்னு சொல்லுவார் அவர்கிட்ட வாயில. ஓகேவா, ஓகே, மேலே பார்த்தீங்களா பாறைமலை. ஓகே, போகிறோம் இது பார்த்தோடனே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, என்னென்னு சொல்லுங்க அப்போ, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லணும். இதான் வந்து ராஜா ராணி கோட்டை. நாங்கள் வந்திருக்கிறது ராஜா கோட்டைக்கு இல்லை, ராணி கோட்டைக்கு வந்திருக்கோம். ராஜா கோட்டை இருக்குது திரும்ப, இது ராணி கோட்டைக்கு வந்திருக்கோம். ஓகே, இது விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. கிறிஸ் அவட்ட நாளை தான் எடுத்ததை அவர் சொல்லுவார். ஓகே பாருங்க அம்மா, இதுலலாம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப படி மூச்சு வாங்குது. ஓகே நண்பர்களே பாருங்கள், எல்லாம் ஏற முடியாமல் முக்கிய ஏறி கொண்டு போகிறான். ஓகேவா, அது இந்த வெயிலுக்கு இல்லை, இந்த ஏற விட்டுட்டு பாடி. ஓகே, மேலே இருந்து பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். மேலே இருந்து பாருங்கள், மேலே பாருங்கள் கோட்டை, மேலே கோட்டை இருக்குது, பாறைகளுக்கு மேலே கோட்டை. ஓகேங்க பாருங்கள், ஜஸ்ட்டு கால் ஸ்லிப்பானால் கூட கீழே விழுந்துடும். ஓகே, வெயில் பாருங்க, பின்னுக்கு எல்லா இடமும் தெரியுது மேலே நின்று பார்க்கும்போது. கீழே நதி, மரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, கிறிஸ் இந்த வெயிலுக்கு இல்லை ஏற விட்டுட்டு வார அரைச்சிருச்சு கொண்டு பின்னுக்கு. எங்க கூட போன் கேன்பா அங்கே கொண்டு வரீங்களா? கொண்டு வரீங்களா? வா, அழகா இருக்குது. அதுவும் கோட்டை தான். ஸோ நண்பர்களே பாருங்கள், இது வந்து ராணி கோட்டைங்க. ஆமாம், அந்த இடம் பாருங்களேன். ஸோ அந்த இடம் நதி இருக்க இடம், அந்த இடத்துல வச்சுருக்காங்க நதியெல்லாம். பெரிய பாருங்க, இது எனக்கு ஒரு மாதிரியே போச்சு, நடக்கவே முடியல. பாருங்களேன், இவ பின்னாடி வந்தால் இப்போ கேமரா பிடிச்சின்னு வரான்னு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அம்மா வர ஏறி போயிட்டே இருக்காங்க, இப்படிடா போகிறாங்க. நான் போய் யோசிச்சுட்ருக்கேன். கல் பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. ஸோ இது மணி மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் என்ட்ரன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க உணவு ஓய்வு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், அவங்க அம்மா அது வரைக்கும் முன்னாடி போயிட்டாங்க. பாருங்கள், ஐயோ முடியல என்னால், ஐயோ முடியல எனக்கு, அப்படியே ஒரு மூச்சு அந்த மாதிரி போயிடுச்சு, ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு. அப்போ விட்டுங்களா சாமி அப்படின்னு ஆகி போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மேலே ஏற வேண்டியது பெரிய மலை, என்னால் முடியல சத்தியமாக, ரொம்ப டயர்டாகிட்டு உட்காந்துட்டுனாங்க. சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் பார்த்தா அங்கேயே ஆகி போயிடுச்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. முடியல, வா போகலான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈத்து விட்டு இவ்வளோ முடியல. ஐயோ இவ்வளோ பேர் படுத்துறானேன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 3 பேருக்கு வந்து 75 ரூபா ஆச்சு. பாருங்கள், இது வந்து செஞ்சி கோட்டை. 2 கோட்டை இருக்குது இதில். ஸோ ஒன்று வந்து ராஜா கோட்டை, ராணி கோட்டை செஞ்சியில் தான் இருக்குது. நாங்கள் கூட வந்து ராணி கோட்டைக்கு போனோம். ஸோ சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. ராஜா கோட்டை ரொம்ப டைம் ஆகும். பாருங்கள் சிற்பங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க பாரு, அந்த காலத்தில் யானைகள் ஃபுல்லாக, அந்த யானைகளும் சிங்கங்கள் இருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா நான் சின்ன வயசில் போனேன். ஸோ திரும்பி அந்த டைம் அந்த இடத்துக்கு போனால் ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு. உள்ளே பாருங்கள், ஃபுல்லாக மணி மண்டபம்,
கல்லெல்லாம் அப்படியே எப்படி தான் ஒன்றும் புரியல எனக்கு. அந்த காலத்தில் கல்லெல்லாம் வச்சு சிற்பங்க செதுச்சு அந்த இடத்துல வச்சுருக்காங்க, ஒரு மணி மண்டபம் மாதிரி கட்டி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு இன்னும் அந்த க்யூரியாசிட்டி தெரியல. ஸோ இது அந்த காலத்தில் எப்படி என்ன இடம் தெரியல எனக்கு. ஸோ ஒரு அரசவை சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவா இல்லை ராணி இருக்கிற இடமான்னு தெரியல எனக்கு சரியா. ஸோ அங்கங்கே குகைகள் மாதிரி இருந்தது. சரி நானும் உள்ளே போய் பார்த்தேன் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஸோ சின்ன ஒரு அறை மாதிரி இருக்குது. அவங்க அந்த காலத்தில் இந்த சைஸுக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பாருங்கள் பெருசு, எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அம்மா பாருங்க, அவங்களால முடியல என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா வாங்க, இது ரொம்ப பார்க்க வேண்டிய பிளேஸ் தான், வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். ஆமாம் மேலே போகிறோங்க நாங்கள். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மேலே போகிறோம். முடியல என்னால், எப்படா முடியும்னு ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டம். கல்லெல்லாம் சும்மா இப்படி. ஆமாம் இல்லை நார்மல் ஸ்டெப்பு மாதிரி இருக்கலைங்க, அது ரொம்ப கொஞ்சம் தூரமாக மேலே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு கோவில் மாதிரிங்க இது. ஸோ என்ன இடம் சரியாக எனக்கு தெரியல, மணிமண்டபமா என்னென்னு தெரியலன்னா அரண்மனை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒன்றும் முடியல என்னால், டயர்டாகிடுச்சு உடம்புன்னு சொல்லிட்டு வேணா உட்காரணும் போனேன். இது வந்து ஒரு கோவில் அப்படி மாதிரி இருக்குது. ஸோ பாருங்க, ரொம்ப இதுக்கு எதுவும் நடந்தாலும் தெரியாது. ஆமாம் இது வந்து இருக்கு இல்லை பாதுகாப்பு தான் அது. ஸோ இது வந்து வச்சுருக்காங்க, பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிற்பங்கள் அந்த மாதிரி அழியக்கூடாது சொல்லி நினைவுகளுக்காக வச்சுருக்காங்க. அது பாருங்கள் மேலே பாருங்கள், ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அழிஞ்சிடுச்சு, இதெல்லாம் சில அழிஞ்சிருக்கு, சில அப்படியே இருக்குது. இந்த கோபுரங்கள் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. டிசைன்ஸு ஆர்கிடெக்சரு ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் இதுதான் ராணி இருக்க இடம்னு சொன்னாங்க. ஸோ வாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு கொண்டு போனேன். சரி பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆமாம் ஒரு ராணி வந்து இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி சொல்லிட்டு அந்த காலத்தில் செதுக்கிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த கல்லுங்க, பாறாங்கல்லுங்க. என்னால் இப்போ கூட அது வந்து நினச்சே பார்க்க முடியல. ஒரு பாறாங்கல்ல வச்சு சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மண்டபம் மாதிரி பெரிய ஒரு அரண்மனை மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது எனக்கு. பாருங்கள் எப்படி இருக்குங்க, முடியல என்னால், எப்படா முடியணும் யோசி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு முடியல என்னால். ரொம்ப பாருங்கள் கல்லெல்லாம் அவங்க பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி நிறைய பேர் அவங்க நினைவுக்காக பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நானும் பேர் எழுதி வச்சுட்டு வந்தேன். ஸோ அது பின்னாடி சொல்கிறேன் எங்கன்னு பாருங்கள். சரியான அதில் மேலே இருந்து அதே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோவில் இருக்குது தெரியுதா? ஸோ அந்த ஒரு கோவிலுங்க, அது ஒரு கோவில், 2-3 இடத்துல கோவில் இருக்குது. இதுதான் ராணி இருக்க இடம்னு சொல்கிறாங்க, அந்த கோபுரம். ஸோ வடிவாக இருக்குது பாருங்கள். நான் இது பார்க்கும்போது இந்த தாஜ்மஹால் ஃபீல் வந்தது எனக்கு. அந்த தாஜ்மஹால் அந்த என்ட்ரன்ஸ் அந்த இது வர பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபீல் வந்தது எனக்கு. பாருங்கள் மணிமண்டபம், ஐயோ கல்லெல்லாம் சரி வச்சுருக்காங்க. எப்படி தான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க டவுட்டாக இருக்குது எனக்கு. அந்த காலத்தில் யானைகள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது போல். யானைகளும் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுதான் யோசிக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள் எப்படி செதுக்கிருக்காங்க. ஐயோ அந்த கல் தூண் நிற்க வைக்கிறதுக்காக இப்பெல்லாம் வச்சு ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணி மூலகாரன் அங்கே பாருங்கள், ஒரு கல்லும் பேசுதுங்க. ஸோ ஒரு கல்லும் அந்த சொல்லுது. இந்த சிற்பங்கள் இந்த 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 ஆர்கிடெக்சர் பண்ணவங்க வந்து அந்த காலத்தில் பண்ணவங்க வந்து பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. பல வருஷம் ஆனாலும் அழியக்கூடாது, நம்ம வச்சது எப்படி நினைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க போல். அப்படியே பேசுங்க, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எப்படி அங்கே பாருங்கள் 2 குகை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல அந்த குகை. ஸோ கிட்டவே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்று எதுனா ஒரு சாமி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல். ஸோ சிலைகளில் இந்த மாதிரி 2 கோபுரமாக இருக்குது, என்னன்னு தெரியல இது. ஸோ இது ஒரு கோபுரம், அது ஒரு கோபுரம். சிலலாம் அழிஞ்சிடுச்சு, சிலலாம் இருக்குது. ஸோ இந்த எதுக்காக வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. ஸோ கேட்டதுக்கு அவங்களுக்கே தெரியல சில. ஆமாம் இல்லை அது ஏதோ இருக்கும், எதுக்குன்னா ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, எதுக்குன்னு தெரியல. பாருங்கள்
சரியான ஆர்கிடெக்சருங்க இதெல்லாம். அடிச்சு எல்லாம் தூண் மாதிரி இருக்குது. இங்கே இப்போ நாங்கள் தூண் அறிய விடுவோம் மாதிரி தூண் மாதிரி இருக்குது, வீடு கட்டு தூண் மாதிரி. ஆமாம், கல்லால் பாறாங்கல்லாலேயே தூண். அந்த இடமே ஃபுல்லாக கல்லுங்க தான். அந்த பாறாங்கல்ல வச்சு செதுக்கி எங்கே கட்டணும் எல்லாத்தையும் கட்டி பக்காவாக வச்சுருக்காங்க. அப்புறம் கோபுரம் சீக்கிரமாக அடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் விளக்கு வைக்கிறதான்னு தெரியல. அந்த கோபுரம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் விளக்கு வைக்கிறதா இல்லை சாமிகள் ஃபுல்லாக வச்சுருக்கிறதா, சாமிகள் வைக்கிற இடமா தெரியல. இது கோவில். ஸோ அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்காங்க கோவில். இது பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கோவில் சிலலாம் எழுத்துக்கள் பார்த்தோன்னா எழுத்துக்கள் இருந்தது, ஆனால் அது புரியாத எழுத்துக்கள்லாம் இருந்தது. சிலர்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இது வந்து கல்லும் இந்த செங்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. செங்கல் கிடையாது, செங்கல் மாதிரி ஒன்று சுண்ணாம்பில் செஞ்சுருக்காங்க. ஸோ நானும் அது கொஞ்சம் பார்த்தேன். சுண்ணாம்பு கற்களால் பார்த்து வச்சது. பாருங்கள் உள்ளே பாருங்கள், இது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் வாங்க சொல்லிட்டு பார்த்தா மேலே பார்த்தா கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, சாமி வைக்கிறதா என்னன்னு தெரியல. மேலே பாருங்கள், சைடில் பாருங்கண்ணா, அங்கே பாருங்கள் கல் இருக்குல்ல, அந்த கல் பாருங்கண்ணா, அந்த கல் தான். ஸோ அதுக்கு அந்த கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தா ஒன்றுமே இல்லை, அந்த கோபுரம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சில பாருங்கண்ணா, உள்ளே எதோ கட்டிகிட்ருக்காங்க போல். கட்டி வச்சுருக்காங்களா இல்லை எதுவும் இடிஞ்சுதான்னு தெரியல. நிறைய பேர் பேர்களும் அவங்க பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது என்ன சிலைகள் இருந்ததா இல்லை என்னன்னு தெரியல. கீழே அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு கோவில் மாதிரி தான் இருந்தது. பாருங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கோட்டையிலே இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்னா சாதாரண ஆளாக கிடையாது. ஒரு கல்லும் நின்று பேசுது. அது மண்டபம். ஸோ அந்த இடத்துல இருக்க மண்டபம் சுற்றி மலைகள் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சுற்றி அந்த கோவில்களும் மலைகளும் அந்த இதுதான் இருக்குது. சுற்றி பார்த்தா அதுதான் இருக்குது. இது வந்து ராணி இருக்க இடம். இந்த ராணி இருக்க இடத்துல மட்டும் பாருங்களேன், டிசைன்ஸ் வந்து செம்ம டிசைன்ஸ் கட்டியிருக்கான். ராணி ஒரு அழகு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் பேசணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கா. ஸோ அங்கே வந்து ராணி கோட்டை, இது ராஜா கோட்டை. பாருங்கண்ணா ஃபுல்லாக மலைகள் தாங்க இருக்குது. ஒன்றும் நின்று பேசுதுங்க, சுற்றி மலைகள் தான். ஆமாம், செம்மையாக இருக்குது, பிளேஸே செம்மையாக இருக்குது. பாருங்க, இது அரண்மனை மாதிரி இருக்குது. அந்த அருந்ததி. ஆமாம், இல்லை அருந்ததி கிடையாது. அந்த காலத்து வந்து ராணி வந்து இருக்கும்போது வந்து ராணி வந்து அழகாக இருக்குது, ஆனால் அழகாக கட்டணும்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்சர் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ சில செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் நினச்சாங்க அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் டிசைனு என்னால் யோசிக்க முடியலைங்க, எப்படி தான் அவங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ மலை ஏறி கட்டி அங்கே தெரியுதா, ஜூம் பண்ணுறேனே. ஸோ அது வந்து ராஜா கோட்டை. ஸோ அங்கே ராஜா வந்து அங்கேருந்து இங்கே ராணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அங்கேருந்து எப்படிங்க பார்ப்பாங்கன்னு தெரியல. ஸோ பைனாகுலர் இருப்பாங்கன்னு தெரியல, பூதகனாலி பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அங்கேருந்து ராணி வந்து இங்கே வந்து பேசுவாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். மேலே பாருங்கள், அந்த டிசைன்ஸ் வந்து அடிச்சிக்க முடியாதுங்க. ஸோ எப்போ ஒன்று நான் சொல்கிறேன், அந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை. ஸோ அவங்க பாருங்கள் எப்படிலாம் கண்டிப்பாக சொல்கிறேன், ராணிக்காக ராஜா வந்து உருவாக்கின இடமா இருக்கும் இது. ஸோ அவங்களோட எப்படி ஆமாம் ராணி எப்படி வச்சு பார்த்துக்கணுமோ அதே மாதிரி இடத்த வந்து மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. என்னன்னு தெரில, பக்காவாக மாற்றிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதாண்ணா. பாருங்கள், அந்த சென்ட்ரல் தண்ணி வேறு, ஃபுல் சிட்டியே தெரியுதுங்க. மேலே வேணும் ஃபுல் சிட்டி மொத்தமாக பார்க்கலாம். அது வந்து அது ஒரு கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை விட்டு போகல நாங்கள். பாருங்கள் வடிவாக இருக்குங்க. இதெல்லாம் இன்னும் அழியாமல் இருக்குன்னா உண்மையாக சொல்கிறேன். ஆமாம், இல்லை இது வந்து ராஜா கோட்டை. ஸோ ராஜா கோட்டை உங்களுக்கு தெரியுதானு தெரியல. அடுத்த வாரம் கண்டிப்பாக ராஜா கோட்டை போகிறோம். ஓகே, ஸோ அங்கேருந்து ராணியை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஜன்னல். ஆமாம், இதில் ஜன்னல் தான். ஜன்னல் வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க பாரு ஜன்னல். ஓ அது கதவு இருந்தால் தெரியல. கல்லாலே எவ்வளோ டிசைன் போட்டு செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனால செய்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. இதுக்கெல்லாம் பக்கா ஸ்கெட்சு போட்டு பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாதான் சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலைங்க. எனக்கு இந்த பில்டிங் பார்க்கும்போது வந்து ஒரே ஞாபகம் வந்தது தாஜ்மஹால் மட்டும்தான். எனக்கு தாஜ்மஹால் ஆர்கிடெக்சர் இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் சொல்கிறேன்.
ஸோ எனக்கு அப்படி தான் பார்த்தோன்னா தான் தோணுச்சு எனக்கு தாஜ்மஹால் ஏதோ லிங்க் ஆகுது போல் சொல்லிட்டு. இல்லை இந்த கோயில் நாங்கள் போனதில்லை, சின்ன வயசில் போயிருக்கேன். ஸோ 5th 6th படிக்கும்போது எனக்கு டூர் கூட்டு வந்தாங்க, அப்போ பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் டீச்சர் பார்த்துட்டு இன்னொரு விசாரித்தேன். ஸோ ராஜாக்கள் வரும்போது வந்து நம்ம நார்மலாக மேலே வரமாட்டாங்களாம். ஸோ படிக்கட்டு ஏறி அந்த மாதிரி வரமாட்டாங்களாம். எங்களுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது, அது வந்து ராணிக்கோட்லேருந்து ராஜாக்கோட்டுக்கு கனெக்ஷனுக்காக சுரங்கப்பாதைகள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த சுரங்கப்பாதைகள் இங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எங்கே இருக்குது, எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குதுன்னு தெரியல. ஸோ கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க, நார்மலாக வரமாட்டாங்க சொல்லிட்டு. ஸோ எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க இது ஃபுல்லாக. பாருங்களேன், ஆமாம் இல்லை இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. நான் எம்படமா அப்படி யோசிக்க போயிடுச்சு. பாருங்க சுற்றி காமிச்சிட்ருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இங்கே வந்ததுனால இங்கே பாருங்க நண்பர்களே, இதுலேருந்து குதிச்சா அவ்வளோதான், அவ்வளோ செத்து போயிடும். பார்க்கறதுக்கு ஏதோ சின்னது மாதிரி இருக்குங்க, ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது மண்டபம். பாருங்கள் எவ்வளோ வடிவாக வச்சுருக்காங்க, சான்ஸே இல்லை. ஸோ கோவில் அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து கோட்டை. ஸோ அது கோவில். இது வந்து மணி மண்டபமாக என்னன்னு தெரியல, சென்டரில் இருக்குது. ஸோ வாங்க போகலாம்னு சொல்லிட்டு கூட்டு போனேன். பாருங்கள் வடிவாக இருக்குது. ஸோ அந்த நதி, இந்த பக்கம் கிராமம் வந்து அந்த காலத்தில் வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்கடா. ஆமாம், ராஜாக்கள் ராணிகளும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ஃபைனலாக நம்ம வந்து ராணிக்கோட்டைக்கு தான் போயிருக்கோம். ஸோ ராணிக்கோட்டைக்கு வந்து அலோவ் பண்ணாங்க, ஏன்னா ராஜாக்கோட்டைக்கு தான் அலோவ் பண்ணல, ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு. ராஜாக்கோட்டை அது இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதா, சின்னதாக தெரியுதா மேலே? ஸோ அதுதான் ராஜாக்கோட்டை. பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம், இல்லை இந்தியாவில் சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்த்துக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்காவில் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சுற்றி மலை, பாறைமலை ஃபுல்லாக மலைகளும் இந்த இதுதான். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே ஒரு கோட்டை இருக்குங்க. ஓகே, அங்கே ஒரு கோட்டை இருக்குது. ஸோ இங்கே ஒரு கோட்டை, இப்போ போயிட்டு வந்தோம்ல அந்த கோட்டை. ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் போடுறோம், ஓகேவா? கிறிஸ்டாலின் விலாக்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்க்காதவங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இன்னும் அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.